டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல இரவு தூக்கத்துக்கு இந்த ஒரு மூலிகையை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே அதனுடைய கஷ்டம் எப்படி இருக்குங்கிறது புரியும். இந்த தூக்கம் வரல அப்படின்னு சொல்றதுல 4 வகையா நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்தை தொடங்குறதே ரொம்ப சிரமமா இருக்கும். நைட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் நான் பெட்டுக்கு போயிடுறேன் டாக்டர், 12 மணி 1 மணிக்கு மேலதான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ல எதனால தூக்கம் வரல அப்படின்னா அவங்களுடைய சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அதிகமான அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கும். அவங்க நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஓவர் திங்கிங்னாலதான் அவங்களுக்கு தூக்கம் சரியா வராது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஓவர் திங்கிங்னாலதான் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் வராம இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கடந்த காலத்துல நடந்த ஒரு சில தவறுகளை பத்தியோ இல்ல ஒரு சில வகையான பிரச்சனைகளை பத்தியோ யோசிக்கிறது, இல்ல எதிர்காலத்தை பத்தியான ஒரு பயம், இந்த 2 விஷயங்கள் தான் அந்த தூக்கத்தை தொடங்குறதுல மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும். இன்னும் சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா நைட் 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுறேன் டாக்டர், தூங்கிடுவேன். ஆனால் மிட் நைட்ல ஒரு 2 மணிக்கு எனக்கு தூக்கம் தடைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள்ல சர்க்கரையில பாதிப்பு இருக்கலாம். அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ சர்க்கரை நைட்டு 8 மணிக்கு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு ஒரு 2 மணி போல லோ சுகர் ஆயிடும். அதனால உங்களுக்கு தூக்கம் தடைப்படும். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த சமயங்கள்ல தூக்கம் தடைப்படுறத நம்ம ரொம்ப காமனா பார்க்கலாம். இன்னும் சில நபர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு நான் தூங்கிடுறேன் டாக்டர், காலையில 3 மணிக்கு மேல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இது இல்லாம இன்னும் சில நபர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா நான் தூங்குவேன், ஆனா காலையில எந்திரிக்கும் பொழுது நல்லா தூங்கின ஒரு உணர்வே எனக்கு இருக்காது, ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உடல் பருமன் இல்ல சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், மூக்கடைப்பு, இதனால ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தூங்கும் போதே மூச்சு திணறல் உண்டாகிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் இருக்காது. அதனால காலையில எழுந்திருக்கும் போது ரொம்பவே சோர்வா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க சடாமாஞ்சில பயன்படுத்தலாம். இந்த சடாமாஞ்சில் அப்படிங்கிறது நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இந்த மூலிகையை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கும் பொழுது நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இது எப்படி நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்குது அப்படின்னா இதற்கு செடேட்டிவ் எஃபெக்ட் உண்டு. அதாவது நம்மளுடைய மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலம், நரம்பு சமிக்கைகளை அமைதிப்படுத்தி நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கறதுனால நீங்க இந்த பய உணர்வு இல்ல ஒரு கவலை உணர்வு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறைச்சு நல்ல ஒரு இரவு தூக்கத்தை இது கொடுக்கும், செடேட்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதுனால. 2வது, இது வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா இந்த சித்த மருத்துவத்துல எல்லாமே வாதம் அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய அலைப்பாயக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு செட்டில் டவுனே ஆக மாட்டோம். தொடர்ந்து நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமா போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள், அது மட்டும் இல்லாம உடல்ல ஏதாவது வலிகள் இருக்கும். அந்த வலியும் வாதத்தினுடைய அதிகத்தினாலதான் உருவாகும். ஸோ இந்த சடாமாஞ்சல் அப்படிங்கிறது வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதற்கு உண்டு. ஸோ இந்த ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் இது நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்குது. இது எப்படி பயன்படுத்தலாம்? இதை 2 விதமா நம்ம பயன்படுத்தலாம். ஒண்ணு, சடாமாஞ்சில நல்லா பொடி பண்ணி அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து இரவு ஒரு 8 மணிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திலே நல்ல இரவு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்னு, சடாமாஞ்சில் எண்ணெயா உங்களுக்கு கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கிட்டு நீங்க கால்கள்ல நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உச்சந்தலையிலையும் லைட்டா வச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 சொட்டு வச்சா போதும். நல்ல ஒரு அந்த வாசனையோட உங்களுக்கு ஒரு மயக்கம் வரக்கூடிய ஒரு நிலையில நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் வரும். இந்த 2 வழிகள்லையுமே அதை நீங்க பயன்படுத்தலாம். இது கூட நீங்க
இரவு உணவை 7 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறது நல்லது. ஸோ அதே மாதிரி அந்த உணவு நல்லா ஈஸியாக செரிக்கிற மாதிரியான உணவாக வந்து நமக்கு இருக்கணும். ஸோ காலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றது, சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்றது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நல்ல இரவு தூக்கம் வரும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வெறும் ரெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. அந்த சமயத்துல உடல்ல நிறைய நல்ல மாற்றங்கள், அந்த நாள்ல நடந்த நிறைய வளர்சிதை மாற்றத்தோட கழிவுகள் எல்லாமே அந்த இரவு நேரத்துலதான் வெளியாகும். ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லைன்னா உடல்ல கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சு பெரிய பெரிய நோய்கள் கூட வர ஆரம்பிக்கும். ஏன்னா சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தூக்கம் வராத நபர்களுக்கு வெறிநாய் கிட்ட அகப்பட்டா எப்படி நமக்கு கண்டிப்பாக ஒரு அந்த நாய் கடி வந்து உண்டாகி நோய் வருமோ அந்த அளவுக்கு தூக்கமின்மையினால வந்து நோய் வந்து உடனடியே உங்களை கவ்வும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த பாதிப்புகள் வந்து இருக்கும். ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லாதவங்க சடாமாஞ்சில பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டு பயன்படுத்தின பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.